இன்று 27/4/2026 பராபவ வருடம் சித்திரை 14 திங்கட்கிழமை. வளர்ப்பிறை ஏகாதசி திதி இரவு 8:53 மணி வரை. அதன்பின் துவாதசி திதி. பூரம் நட்சத்திரம் இரவு 11:33 மணி வரை. அதன்பின் உத்திரம் நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 - 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 - 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 - 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 - 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் மகரம். பொது ஏகாதசி விரதம். சூரிய உதயம் காலை 6 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் மதியம் 3:07 மணி. அஸ்தமனம் அதிகாலை 2:51 மணி. மேஷராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்படும் நாள். நேற்றைய பிரச்சனை முடியும். எந்த செயலிலும் வெற்றி பெறுவீர். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு உயரும். தடைப்பட்ட வேலை நடக்கும். பணவரவில் ஏற்பட்ட தடை விலகும். எதிர்பார்த்த தகவல் வரும். ஒரு சிலருக்கு பயணம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, வேலை பளுவால் சங்கடம் ஏற்படும். உழைப்பு அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வேலையின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும். எடுத்த வேலை நடக்கும். உங்கள் செயல்களில் லாபம் தோன்றும். உழைப்பாளர்கள் நிர்வாகத்தினர் சொல்படி நடப்பது நல்லது. மிதுனராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். நேற்று தடைப்பட்ட வேலை இன்று நடக்கும். உங்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பர். தடைகளை தாண்டி நினைத்த வேலைகளை முடிப்பீர். திறமை வெளிப்படும். வருமானம் அதிகரிக்கும். அன்றாட பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த வருவாய் வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். கடகராசி அன்பர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாள். பண வரவில் ஏற்பட்ட தடை விலகும். செல்வாக்கு உயரும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். பணிபுரியும் இடத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். பேச்சாற்றல் கை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய நாள். மனக்குழப்பம் ஏற்படும். பணிபுரியும் இடத்தில் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு ஏற்படும். பிறர் உங்களை விமர்சனம் செய்வர். யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். நினைத்தது நிறைவேறும். குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர். கன்னிராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவு ஏற்படும். எடுக்கும் முயற்சியில் தடை உண்டாகும். அலைச்சல் அதிகரிக்கும். மனம் குழப்பமடையும். வேலைகளில் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் தடுமாறுவீர். உடன் இருப்போரை அனுசரித்து செல்வதும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. துளாராசி அன்பர்களே, நன்மையான நாள். வேலைகளில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். உங்கள் உதவியை எதிர்பார்த்து ஒரு சிலர் உங்களை சந்திப்பர். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தின வேலைகளில் ஈடுபட்டிருப்போருக்கு வருமானம் கூடும். விருப்பம் எளிதாகும். மனம் தெளிவடையும். எதிர்பார்த்த பணம் வரும். நெருக்கடி நீங்கும் நாள். விருச்சிகராசி அன்பர்களே, தொழிலில் லாபம் காணும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் தீரும். புதிய வாடிக்கையாளர் அதிகரிப்பர். பிறரை அனுசரித்து செல்வதால் கூடுதல் லாபம் கிடைக்கும். தடைப்பட்ட வேலை முடியும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். வியாபாரிகளுக்கு போட்டியாளரால் ஏற்பட்ட தொல்லை விலகும். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாள். நேற்று வரை இருந்த குழப்பம் விலகும். கடந்த கால அனுபவம் சிந்திக்க வைக்கும். பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலை தடையின்றி நடக்கும். புதிய பொருட்கள் வாங்குவீர். செயலில் வெற்றி காண்பீர். வரவேண்டிய பணம் வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். உங்களை சங்கடப்படுத்துபவருக்கு பதில் சொல்ல வேண்டாம். மனம் குழப்பமடையும்.
தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். வியாபாரத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். இன்று முடிந்துவிடும் என நினைத்த வேலை இழுபறியாகும். கும்பராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுக்கு மன மாற்றம் ஏற்படும் நாள். தம்பதிகள் குழப்பம் நீங்கி இணக்கமாக செயல்படுவீர்கள். கூட்டுத் தொழில் லாபம் அடையும். செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும். முயற்சி லாபத்தை உண்டாக்கும். மீனராசி என்பர்களே, உற்சாகமாக செயல்படக்கூடிய நாள். நெருக்கடி நீங்கும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வர். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். மன பயம் நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். கனவு நனவாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும்.